நம்ம சுந்தரா டிராவல்ஸ் ராதா இவங்க ஞாபகம் இருக்கா? இவங்களோட முழு பேர் ராதா ஸ்ரீனிவாசன். நெல்லூர்ல பிறந்து சென்னையில படிச்ச இவங்க காலேஜ் படிப்பை முடிச்சதும் சினிமா மேல உள்ள ஆசையில அவங்க தெருவுலயே ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாரு. அவரோட ஹெல்ப் மூலமா சினிமாக்குள்ள வந்தாங்க. இவங்க நடிச்ச முதல் படம் சுந்தரா டிராவல்ஸ். அது 2002ல வந்துச்சு. கதைப்படி இவங்க ஒரு பெரிய அரசியல்வாதியோட மகள். அப்பா கூட இருந்த பிரச்சனையில வீட்டை விட்டு ஓடி வந்து முரளியும் வடிவேலும் வச்சிருந்த பஸ்ஸுக்குள்ள வந்து ஹைட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற காமெடி தான் படமே. சுந்தரா டிராவல்ஸ் கிரிட்டிக்கலாக நல்ல பேர் வாங்கினாலும் கமர்ஷியலாக பெருசாக போல. அதுக்கப்புறம் இவங்க நவரச நாயகன் கார்த்திக் நடித்த கேம் அப்படின்ற படத்தை நடித்தாங்க. இந்த படம் நீங்கள் நடிச்சிங்களா அப்படின்னு கார்த்திக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு அவரே கேட்பாரு. ஏன்னா அந்த லெவலில் அவர் தன்னையாக மறந்து இருந்த நேரம் அது. கார்த்திக் அப்படின்னு சொன்னதும் பல்லை இழிச்சிட்டு போய் அந்த படத்தில் நடித்தாங்க. அந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரில. இப்படி அடுத்தடுத்து முதல் 2 படங்கள் பெருசாக போகாதனால 3வது படமே சப்போர்ட்டிங் ரோலுக்கு வந்துட்டாங்க. சரண் நடித்த காத்தவராயன் படத்தில் ஒரு கிளாமர் ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்படி சின்னதாக நிறைய படம் பண்ணியிருந்தாலும் சினிமாவில் ஒரு நடிகையாக பேர் வாங்காத இவங்க சர்ச்சை நாயகியாக பயங்கரமாக பேர் வாங்கினாங்க. ஆமாங்க, முதல் படத்திலேயே ப்ரொடியூசர் எஸ்வி தங்கராஜ் அடுத்து வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2013ல் ஒரு தொழிலதிபரோட 6 வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டதாகவும் புகார் கொடுத்து அடுத்து ஒரு ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் 2016ல் ஒரு புழல்ல இருந்த கேங்ஸ்டர் லீடர் ஃபோன் பண்ணி மிரட்டினதா சொல்லி புகார் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கல்யாணம் பண்ணி இவங்க கூட குடும்பம் நடத்தி இவங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்தினதா சொல்லி இவங்க கொடுத்த கேஸ் ரொம்பவே பிரபலமாச்சு. இப்படி இவங்க அடுத்தடுத்து கேஸ் கொடுத்து ஒரு சர்ச்சை நாயகியாகவே ட்ரெண்டிங் ஆனாங்க. கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனையில இருந்தும் விலகி சினிமா விட்டே கொஞ்சம் ஒதுங்கி இருந்த ராதா ரொம்ப வருஷம் கழிச்சு சீரியலில் திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. நிறைய சீரியல் தெலுங்கு தமிழ்னு நடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2026ல் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படின்னு ஒரு அடல்ட் காமெடி படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோக்கு 3 லவ்வர், அதில் ஒரு ஆன்ட்டியையும் லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கதை. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சிட்டாலும் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலைங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது ராதாக்காகவே அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க தோணுது. அவ்வளோ கிளாமர் சீன் இருக்குது படத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பயோஸ்டார் சேனல். சினிமா நடிகர்களின் சுவாரஸ்யமான பயோடேட்டா. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.